இந்த அதானி விவகாரம் பெருசா பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்கு. என்ன கோரிக்கைன்னா அரசு வாய் திறந்து பேசணும், விளக்க வேண்டும் அப்படின்ற ஒன்றும், இன்னொன்று இது ஒரு பெரிய நெருக்கடியா உங்களுக்கு மாறி இருக்கா? அதுவும் குறிப்பா பிரதமருக்கு இது ஒரு நெருக்கடியா மாறி இருக்கான்ற கேள்வி இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 5 மாநிலங்களில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னதில் 4 மாநிலங்கள் எதிர்க்கட்சி அப்போ ஆட்சியில் இருந்தாங்க. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. இப்போ இந்த 4 மாநிலத்தில் ஆட்சி செய்த கட்சிகள் இதை பற்றி ஏதாச்சும் அஃபிஷியலாக நிலைப்பாடு சொல்லியிருக்காங்களா? உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு தெரியல. அதனால் ஒரு நாளில் எல்லாரையுமே என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் இல்லைன்றது என்னுடைய ஒப்பீனியன். இரண்டாவது, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, நான் சொன்ன மாதிரி இது கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மை என்றால் நம்ம நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு கன்சர்ன். இரண்டாவது, ஒரு வெளிநாடு, அந்த வெளிநாடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ் மூலமாக இந்த நாட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். இது எல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான். அதில் அவர் உறவினர் வீட்டில் போய் அமெரிக்காவில் இருந்து அவங்க வீட்டை போய் தேடுதல் நடத்துறாங்க, அவர்கிட்ட இருக்கிற கேட்ஜெட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் எடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் சாட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்திருக்கோம் அப்படின்றது சொல்கிறாங்க. நிச்சயமாக இது குறித்து மத்திய அரசாங்கம் பதில் சொல்லி தான் ஆகணும். அது எப்படி இது சொல்லாமல் எப்படி கடந்து போக முடியும்? ராகுல் காந்தி எப்படியாவது அதானியை காப்பாற்றிடுவார், கைதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்றது எப்படி? ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்ச ஆரம்பத்திலே, இப்போது இவர்களுடைய நரேட்டிவே என்னவா இருக்குன்னா, இந்த குற்றச்சாட்டுன்னு இல்லை, அதானி தான் மோடி அவர்களுடைய ஃப்ரெண்டு, அதானி என்னமோ 2014 முன்னாடி பஸ் ஏறி போயிட்டு இருந்த மாதிரியும் இப்போ நாங்கள் அவங்கள நல்லா வளர்த்து வச்சுட்ட மாதிரியும். அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, 1985ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்கள் எக்ஸ்போர்ட் பாலிசியை லிபரலைஸ் பண்ணதுனால தான் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாகவே ஆயிருக்கேன் அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது, இப்போ எல்லா கடனையுமே இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நாங்கள் இருந்தப்போ அப்படி பண்ணலன்னு சொல்கிறாங்க. யூபிஏ அரசாங்கம் 2004 ஆட்சிக்கு வந்தபோது அதானி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வாங்கியிருந்த கடனினுடைய மதிப்பு 4400 கோடி ரூபாய். 2014 அவங்க ஆட்சி விட்டு போகும்போது பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருந்த கடனினுடைய மதிப்பு 72,500 கோடி ரூபாய். இப்போது அவங்க இவ்வளோ வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அந்த 2004 to 2014 ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ, இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வேலை செஞ்சுருந்தாங்களோ, உங்களுடைய சம்பளம் என்ன, அந்த ஸ்டாக் வேல்யூ என்ன, இன்னைக்கு 10 வருஷத்தில் அது எவ்வளோ உயர்ந்து அவரை பாதுகாப்பு, அவரோட முறைகேட்ட பாதுகாப்பு நிச்சயமாக கிடையவே கிடையாது. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுக்கு இவ்வளோ ஆக்சஸ். இப்போ உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் கோல் மைன்ஸ் 2013 யூபிஏ சர்க்கார் இருக்கும்போதே அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டார். பங்களாதேஷ் பவர் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு மன்மோகன் சிங் அவர்களுடைய அஃபிஷியல் டெலிகேஷனில் பங்களாதேஷ் போனவர் தான் அதானி. அதனால இப்போ அவர் வச்சிருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டும் பிஜேபி கொடுத்தாங்க அப்படின்றது இல்லைன்னு நான் மறுக்கிறேன். இந்த விவகாரத்திலையும் அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், விளக்குன்றது தான் ஆகணும், அதில் வேற ஆப்ஷன் கிடையாது. இவர் கேட்கிற ஒரு கேள்வி, 4 மாநிலங்கள் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள், குற்றச்சாட்டு பெருசு, அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க, இன்னும் அவங்களே எதுவும் உடைச்சு பேசல. இப்ப தமிழ்நாடு அரசெல்லாம் நாங்க அதானி குழுமத்தோடலாம் ஒப்பந்தம் போடல அப்படின்லாம் சொல்றப்ப ஏன் அவசரம், நாங்க விளக்குவோம் அப்படின்ற ஸ்டாண்ட் எப்படி? லிக்கர் ஸ்கேமை பத்தி உடைச்சி ஆம் ஆத்மி தான் பேசிச்சா? கேஷ் ஃபார் ஜாபை பத்தி அவரே செந்தில் பாலாஜி தான் முன் பேசினாரா? இல்ல கவிதாவை அவங்களே முன் தான் பேசினாங்களா? ஜார்க்கண்டில் அந்த இடம் விவகாரம் பற்றி சோரன் அவரே முன் தான் பேசினாரா? நீங்க உங்களுக்கு தான் ஊழல்னா உடனே மூக்கு வேர்த்து ஓடி போய் உடனே அரெஸ்ட் பண்ணுவீங்க எல்லா மாநிலத்திலையும். இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, இது எஃப்சி அந்த ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்டில் வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ இன்டர்போலுடைய நோடல் பாடி யாருன்னா சிபிஐ தான். சிபிஐ இன்னும் சும்மா இருக்குது, இல்லை சிபிஐக்கு ஏதாவது அதுக்கு பதிலாக இன் கான்ட்ரரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அமித் மால்வியா முதல் ஆளாக களத்தில் குதிக்கிறார், பிஜேபியோட ஐடி செல் ஹெட். அவர் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். ஒன்று, அன்டில் ஆர் அன்லெஸ் ப்ரூவன் கில்ட்டி ஹீ இஸ் இன்னசென்ட் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு என்னங்க அப்படி தேவை வந்தது? நீங்க தான் ஊழலுக்கு எதிராக கண்ணு செவந்துருங்க. உங்களுக்கு அதுதானே சட்டம், குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரைக்கும் அவர் நிரபராதி. அதை முதல்ல அதானி சொல்லி முடிக்கிட்டோம். அவர் நீங்க ஏன் பேசுறீங்கன்றீங்களா? ஒரு பிரதமருக்கு எதிராக தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வைக்கிறார். அவர் குற்றச்சாட்டு இன்னும் நேர்மையா இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கு. என்னதமா சொன்னார்? இவங்க வச்ச குற்றச்சாட்டை எல்லாத்தையும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. நீங்கள் ஆண்ட மாநிலம் கூட இருக்கு, அட நாங்க ஆள்ற மாநிலமா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும், அதானி இஸ் த கிங் பின், அவர் அரெஸ்ட் பண்ணுங்க, எங்களே தண்டனை கொடுங்க தப்பு இருந்தா. எங்க மாநிலத்தை நான் அந்த மாநிலங்களுடைய இன்வால்வ்மெண்ட் பத்தி சொல்லிட்டேன். கைதுன்ற இடத்துக்கே நகர்ந்தரணும்ன்றீங்க. ஏன்னா அமெரிக்கா வழக்கின் தன்மையை வச்சு, அமெரிக்க வழக்கின் தன்மை என்பது இங்கு நீங்க இப்ப எப்படி ஒரு ஜாபுக்கு கேஷ் கொடுக்கறதுக்கு குற்றமா இல்லையா? அத மாதிரி ஒரு கான்ட்ராக்டை செக்யூர் பண்றதுக்கு, ஒரு பிட்டை செக்யூர் பண்றதுக்கு கேஷ் கொடுக்கறது இந்தியாவுடைய கரப்ட் பிராக்டிசஸ் படி தப்பு இல்லையா?
அதன்படி வழக்கு பதிவு செய்யலாமே. சரி, இப்போ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? உடனே சிபிஐ அலர்ட் பண்ணுங்க, சிபிஐ வர சொல்லுங்க. இன்டர்போல்ல இருந்து தகவல் வாங்கி சிபிஐ நோடல் பாடி இன்டர்போலுடைய நோடல் பாடி சிபிஐ தானே, சிபிஐ வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்க. நான் அதை தான் கேட்கிறேன். மற்ற எல்லா ஊழல் வழக்கிலும் இப்படித்தான் பதில் சொன்னீர்களா? ஒண்ணு. ரெண்டாவது, அவர் என்ன சொல்ற, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒண்ணு, அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அமித் மால்வியா, ஐயோ ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் தப்பு கிடையாது. ஏன் தமிழ்நாட்டில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது. இது என்ன ரெண்டுமே? ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, அப்ப இல்லைன்னு சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான அத்தாரிட்டி முதல்ல கிடையாது. அப்போ அவர் ஒன்று சொன்னார், சார் அதானி டோனர், இது எவ்வளவு அழகா ஒரு டோனர் மேல வைத்தறிச்சல் போட்டுக்கிட்டு இவன் நிறைய காசு கொடுக்குறான் பிஜேபி, ஆனாலும் இவனை புடின்னு காங்கிரஸ் சொல்ற மாதிரி எவ்வளவு அழகா. டோனருக்கு அஜித் பவார் கூட என்னங்க வேலை உட்கார்ந்து கட்சியை உடைக்கிறதுக்கு? அது அஜித் பவாரே சொன்னாரு. பிஜேபி உடைய கூட்டணியில துணை முதல்வராக இருக்கிறார், அவரே சொன்னாரு. அவர் அவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் லாபிஸ்டா இருக்கிறதுனாலையும் அரசியல் அவருடைய தலையீடு இருக்கிறதுனாலையும் தான் இதை பேசுறோம். ரமேஷ் சேதுராமன், இப்ப மத்த வழக்கின் தன்மையை வைத்து நீங்க பாருங்க, நீங்க எதிர்கட்சி அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற அமைப்புகள் எப்படி செயல்படுதுன்றதை வச்சுதானே பிரதமரையோ இல்ல மத்திய அரசையோ நீங்க இடம் போட முடியும். இந்த அதானி விவகாரத்துல எப்படி இருக்கு மத்திய அரசின் செயல்பாடு? அதான் நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன். இல்ல, இப்போ எதிர்கட்சிகளோட எனக்கு எதிர்கட்சிகளை நோக்கி ஒரே ஒரு கேள்விதான். நீங்க எல்லாத்துலயும் பார்லிமெண்ட்ல பேசுறீங்க, பண்றீங்க எல்லாம். தனிப்பட்ட முறையில நீங்க ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்றதோ, நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்க எதிர்கட்சி எப்படி செயல்படணும்னு. நான் என்ன கேக்குறேன்னா அமைப்புகளின் செயல்பாடு பத்தி கேக்குறேன். சிபிஐயோட செயல்பாடு என்ன சார்? இல்ல ஒரு நிமிஷம் சார். இப்போ 2G கேஸ்ல முதல்ல எடுத்து யார் பண்ணாங்க சார்? நான் என்ன கேக்குறேன், ஒரு தனிப்பட்ட முறையில நேஷனல் ஹெரால்டு கேஸ் சார் யார் சார் பண்ணாங்க? பாஜக பண்ணாங்களா, காங்கிரஸ் பண்ணாங்க? யார் பண்ணது? இப்போ விஷயம் என்னன்னாக்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, உங்ககிட்ட டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் இருக்குன்னா நீங்க ஏன் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை இன்னி வரைக்கும் எடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சரி, அது சார் அது வேற. இந்த செயல்பாடு எப்படின்றதுதான் என் கேள்வி. ஒரு நிமிஷம் வரேன். செயல்பாடு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க எல்லாம் முன்னாடி பேசதான் சொன்னேன். எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலுமே முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க, ஆட்சிக்கு அப்புறம் ஒண்ணு பண்ணுவாங்க. எல்லா இதையும் சட்டப்படி நாங்க ஊழலை ஒழிப்போம் எல்லாம் பேசிட்டு கடைசியில எல்லா ஊழல் கேசுகளையும் கடப்பில போடுவாங்கிறது அது பாஜகவும் விதிவிலக்கு இல்லைங்கிறத இன்னி வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நான் சொல்றேன். சரி, நான் சொல்வது இதுல நான் மாதவி பூச்சிக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா, அதை கொடுக்க கூடாது, அதை பிரிவென்ட் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு செபி இதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விவகாரத்திலயுமே டிலே பண்றது, அப்படின்ற விஷயமா சொல்ற. ஏதோ பாஜகன்னு இல்ல, பொதுவாகவே இப்படிதான் இருக்கு அப்படின்ற ஒரு நார்மலைஸ் பண்ற தன்மை. லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது. அதில் அதானி என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத ரொம்ப சுருக்கமாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை ஒரு தனிநபர் பண்ணும்போது மக்கள் போய் படத்தை பார்த்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ ரமேஷ் சார் மாதிரி சிலர் எதிர்கட்சிகள் பார்த்துங்க, எப்போ பாரு நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவீங்க. ஐயா, நாடாளுமன்றத்தில் மக்கள் எலெக்ட் பண்ணி வந்திருக்காங்க. மக்கள் எலெக்ட் பண்ணி வந்தவங்க நாடாளுமன்றத்தை பயன்படுத்தணும். அங்கே நாங்கள் பேசுவோம், அங்கே நாங்கள் அதை தான் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் ஒரு வழக்கு போட்டோமே எலக்டோரல் பாண்டுக்கு எதிராக, சிபிஎம் இங்கே உட்காந்துருக்கோம்ல, நாங்கள் எலக்டோரல் பாண்டுக்கு எதிராக வழக்கு போட்டு நாங்கள் போட்ட வழக்கில் தான் தீர்ப்பு வாங்கி அப்படிப்பட்ட ஊழலை சட்டப்படியாக்குன திட்டத்தை ரத்து பண்ண வச்சோம். ஆனால் அந்த காலகட்டம் முழுக்க அந்த திரட்டப்பட்ட பணத்தை திரும்பி கொடுங்கள்னு வலதுசாரிகள் யாராவது பேசியிருக்கீங்களா? திரும்பி கொடுக்கணும்ல, மக்களுக்கு போகணும்ல. இப்போவுமே என்ன கேள்வினா, ஒரு பக்கம் ஊழல் நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் ஏங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை 7 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் வாங்குற அந்த சூழலை சட்டப்படியாக்கியது யார்? இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு அந்த சோலார் எனர்ஜி பாடியோ அல்லது கிரிட்டு, நேஷனல் பவர் கிரிட்டோ நீங்கள் யார் வேணால் எந்த மாநிலத்துக்கு வேணால் விற்றுக்கலாம். போட்டு சந்தையில் வாங்கணும். மாநிலங்கள் மக்கள்கிட்ட அதிக பணத்தை மின்சாரத்துக்கு வாங்கும்போது நம்ம எல்லாருக்குமே கவலை வருது, கோபம் வருது, நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒன்றிய ஆட்சி இவ்வளவுக்கு தான் விற்கணும்னு தனியாருக்கு நீங்கள் ஏதாவது விதி போட்டிருக்கீங்களா? கிடையாது. தனியார் எவ்வளவுக்கு வேணா வித்துக்கலாம். அப்போ அதானியுடைய ஊழல்லாம் உண்மையில எங்கே வருது? அமெரிக்காவில் போய் அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் அதை படிங்க. அதாவது உற்பத்தி செலவை விட அதிகமாக விற்போம், அதனால் 16,000 கோடி ரூபாய் லாபம் எடுக்க முடியும்னு சொல்லி அந்த நாட்டில் முதலீடு திரட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த லாபம் அமெரிக்காவுக்கு போகுது. அது வர்றதுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு ஏன்னா அவர் கோவப்படுறாங்க அமெரிக்காக்காரங்க. ஓகே, ஆனால் அந்த லஞ்சமும் சேர்த்து அந்த லாபமும் சேர்த்து ஏன் மக்கள் தலையில் மின்சார கட்டணமாக வரும்? இதை கேள்வி கேட்கறதுக்கு இப்போ யாரு? இதையே சட்டமாக்குனீங்க?